ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான ஈஸியான சிம்பிள் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆப்ப மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். இந்த ரெசிபி யாராச்சும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 மணி நேரம்னாலும் எடுத்து வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் ஊற்றுறேன். நான் எப்பவுமே இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இது என்ன சட்டிங்கன்னா ஆப்பத்துக்குன்னு கிடையாது. இது எண்ணெய் பலகாரம் செய்கிற சட்டி. எண்ணெய் பலகாரம் செஞ்சுட்டு எண்ணெயை ஒரு வேஸ்ட்டு கிளாத்தோ இல்லை டிஷ்ஷுவோ வச்சு தொடச்சி மூடி போட்டு வச்சுருவேன். அப்புறம் எடுத்துட்டு ஒரு சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிருவேன். எண்ணெய் எதுவுமே ஊற்றவும் மாட்டேன், துடைக்கவும் மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆப்பம் வருதுன்னு. நான் குட்டி குட்டி ஆப்பம் தான் செய்வேன். எங்கள் வீட்டில் பெரிய ஆப்பம் செஞ்சாலே யாருக்கும் பிடிக்காது. அதனால் இது மாதிரி லேசாக சின்னதாக குட்டி குட்டியாக தான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் இருக்காது, ஒரு 2 to 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். திருப்பி போடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பார்த்துக்க இன்னொரு டைம் எண்ணெய் எதுவுமே ஊற்றல, துடைக்கல, அப்படியே ஊற்றுற ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 கரண்டி மாவு. அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது இரும்பு சட்டி, ஆப்பச்சட்டி கிடையாது. எனக்கு என்னமோ ஆப்பச்சட்டியில் ஆப்பம் ஊற்றுனா பிடிக்காது. அது என்னமோ சப்புன்னு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தோசைக்கு ஆப்பத்துக்கு எதுக்குமே நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். இது இரும்பு சட்டி, எண்ணெய் பலகாரம் செய்கிற இரும்பு சட்டி. இது நீங்கள் ஒரு டைம் எண்ணெய் பலகாரம் பண்ணிவிட்டு அடுத்த டைம் 2-3 டைம் எண்ணெய் பலகாரம் பண்ணிவிட்டு ஆப்பம் செஞ்சு வருங்க, சூப்பராக வரும். இதுக்கு நான் தக்காளி கெட்டி குழம்பு வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துங்க. 2க்கு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் மாவு ரெசிபி வேணுனாலும் கேளுங்க. இது எப்படி இரும்பு சட்டியை பழக்கி அதில் ஆப்பம் ஊற்றுறதுன்னு கேளுங்க, அதுவும் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்ஸ்டிக் விட இரும்பு சட்டியில் ஆப்பம் செஞ்சு பாருங்களேன், அந்த ஆப்பமே வேறு லெவலில் இருக்கும். இது 2க்கு காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சிடலைங்களா, ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். நம்ம லேசாக ஊற்றுறங்காட்டி 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே சீக்கிரமே வந்துடும். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு இப்படி ஆப்பம் இருந்தால் தான் பிடிக்கும். எல்லாம் நடுவில் மெத்துன்னு இருக்கணுமாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு ஆப்பம் ரெடி, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.